ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ்லாம் இஷ்டத்துக்கு ரேட் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஒரு அஃபோர்டபுளான ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். திஸ் இஸ் தி Vivo T5 Lite அரௌண்ட் 20,000 ரூபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வித்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு என்னெல்லாம் பிடிக்கல நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பல்கியா இருக்குங்க. நல்ல அகலமா உயரமா இருக்கு. கேமரா பம்ப் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஃபோன் கொஞ்சம் குண்டாத்தா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பேக் பேனலும் ஃப்ரேமும் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக். பட் வாட் எவர் பேக் பேனல் தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பர்பா இருக்கு. நல்ல ஒரு சில்கி ஃபீல் கொடுக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஏறவே ஏறாது. அண்ட் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஒரு கிளவுட்ஸ் மாதிரி அழகா தெரியுது பாத்தீங்களா. டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் என்னன்னு விவோ சொல்லவே இல்ல. சோ இல்லன்னு நம்மளும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த என்டையர் ஸ்மார்ட் போன் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃபிளாட் பட் ஸ்டில் யூ ஹேவ் தி சிம் ட்ரே. ரைட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன், அதுக்கு கீழ பவர் பட்டன் கம் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். பாட்டம்ல ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. இங்க பாருங்க யூ ஹேவ் தி மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஹாப்பி நியூஸ் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு பாத்தீங்களா. சூப்பர் ஆப்ஷன்ங்க. இப்போ பேட் நியூஸ், பாட்டம்ல ஸ்பீக்கரே கிடையாது. மேல இருக்க ஏர் பீஸ் தான் இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஸ்மார்ட் போன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன். அண்ட் டாப்ல speaker outlet and coming to the display, this is a 6.74 inches huge LCD panel. See LCD panel என்ன அட்வான்டேஜ் னா கலர் சென்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க. இப்ப பாருங்க கலர் கான்ட்ராஸ்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பிளாக்ஸ்ல எவ்வளவு டீப்பா இருக்குன்னு பாருங்க. பட் நீங்க சைடு ஆங்கிள்ல பாக்கும்போது ஸ்லைட்டா கிரே அடிக்குங்க. இது எல்லா LCD டிஸ்ப்ளேவும் அப்படிதான். யாலு மொபைல்ஸ்ல ஃப்ரீயா திக்கா ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டி இருக்காங்க. அப்படி இருந்துமே அதோட பெசல்ஸ் கொஞ்சம் குண்டா இருக்கு அண்ட் சின்னமே நல்லா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் இஸ் வெரி சிம்பிள். 60, 90 and 120 ல மட்டும் தான் கிளாக் ஆகும். பட் வாட் எவர் ஸ்க்ரோலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல பட்டர் ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் டெக்ஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பா தெரியுது. AMOLED ஸ்கிரீன் அளவுக்கு இல்லாட்டியும் நல்லாவே ஷார்ப்பா இருக்குங்க. பிரைட்னஸ் என்னதான் 1200 nits வரைக்கும் போனாலும் அவுட்டோர் விசிபிலிட்டி டீசென்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் என்ன டைப் ஆஃப் ஸ்கிரீன் டிமிங் பண்றாங்கன்னு விவோ சொல்லவே இல்ல. பட் வாட் எவர் நீங்க ஆல்மோஸ்ட் ஸ்கிரீன் இந்த மாதிரி பிளாக் அவுட் பண்ணி நல்லா பார்க்கலாம். அண்ட் வெரி சேட் பார்ட் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் HDR சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இவங்களோட டீப் ஃபீல் அப்படிங்கிற ஹோம் கிரவுண்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகாது, ஹெட்போன்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் நிறைய ஈக்குவலைசர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே பிடிக்கலனா you can choose your own. இப்போ ஒரு ஆடியோ கேட்டுட்டு வரீங்களா? அதுவே ஒரு மாதிரி இருக்கு, அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி this is a single speaker system. அதுவும் வித்தியாசமா டாப்ல வச்சிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் செம்ம லவுடா இருக்கு, நோ டவுட். பட் பேஸ் எஃபெக்ட் ஜீரோ, சுத்தமா இல்ல. ஈவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வோக்கல்ஸுமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ரேடியோ மாதிரி கேக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியோ இஸ் பிலோ ஆவரேஜ். அண்ட் கமிங் டு தி பேட்டரி, 6500 mAh பேட்டரி உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. இது கூட 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. இது உங்க ஸ்மார்ட் போன் அரௌண்ட் 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடும், which is slightly slow. அண்ட் பேட்டரி பேக்கப் வேற லெவலுங்க. நீங்க கேஷுவல் யூஸ்னா 2 நாள் 2.5 நாள் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 to 9 hours தாராளமா விளையாண்டுக்கலாம். அது போக இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங்கும் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழ ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, this is actually a dummy பாவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கேமரா கிடையாது, just a space filler. ஓகே, இப்போ கேமரா மோட்ஸ் பார்க்கலாமா? சோ நைட் மோட், போர்ட்ரேட் மோட், போட்டோ மோட், வீடியோ மோட் அண்ட் மோர் போனீங்கன்னா நிறைய இருக்குது. டாக்குமெண்ட் ஸ்கேனர், panorama, HD மோட், ப்ரோ மோட், டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன் மோட் அண்ட் லாஸ்டா லைவ் போட்டோ. போட்டோ மோட்ல நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குது. லெவலர் அண்ட் ஷேக் ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. வீடியோ மோட்ல மேக்ஸிமம் 1080p 30 வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க 720p ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பியூட்டியும். அண்ட் போர்ட்ரேட் மோட்ல நிறைய ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே சூப்பர்பா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்ஸ்லயுமே சேம் ஃபில்டர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் மேக்ஸிமம் 1080p 30 வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் போட்டோஸ்ல ஆவரேஜ்னு சொல்லலாம். கலர்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தாலும் கிளாரிட்டி சுத்தமா இல்லங்க. பிக்சர்ஸ்ல ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா. க்ளோஸ் ரேஞ்ச் போட்டோஸ் கன்சிஸ்டன்ட்டாவே இல்ல. ஒரு இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு இடத்துல ஆவரேஜா இருக்குது. பட் ஓவரால் இமேஜ் எனக்கு என்னமோ ஸ்பாஞ்சியா இருக்க மாதிரி தெரியுதுங்க. போர்ட்ரேட்ஸ் டீசென்ட்டா இருக்குது, கலர் சென்ஸும் நல்லா இருக்கு. பட் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் ஆயிரும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் எட்ஜ் டிடெக்ஷனும் ப்ராப்பரா இல்ல. சப்ஜெக்ட்ட சுத்தி அப்படியே லைட்டா ப்ளீட் இருக்கு பாத்தீங்களா. நைட் பிக்சர்ஸ்லாம் செம்ம டார்க்கா இருக்குது, நல்ல பிக்சலேட் ஆகுது, சுத்த யூஸ்லெஸ்ங்க. பட் நைட்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கின் டோனும் நேச்சுரலா இருக்கு, பிக்சருமே நல்லா பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா. 1080p 30 லாங் ரேஞ்ச் வீடியோ ஆவரேஜ்னு சொல்லலாம். கலர் சென்ஸும் ஆவரேஜ், கிளாரிட்டியும் ஆவரேஜ், ஃபுட்டேஜ் ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஃபுட்டேஜ் அப்படியே ஜெர்க் ஆகுது பாத்தீங்களா. சுத்தமா ஸ்டெபிலிட்டியே இல்ல. க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ் டீசென்ட்னு சொல்லலாம். கலர் சென்ஸும் நல்லா இருக்குது, கிளாரிட்டியுமே நல்லா பிக்கப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் கேமரா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. செல்ஃபி டீசென்ட்ங்க. கலர் சென்ஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. பட் சப்ஜெக்ட் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஓடத்துல லைட்டா ப்ளீட் ஆகுது பாத்தீங்களா. நைட் செல்ஃபிஸ் டோட்டலி வேஸ்ட், ஏதோ கோஸ்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஃப்ரண்ட் வீடியோகிராஃபி சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சுங்க. கலர்ஸும் நல்லா இருக்கு, ஈவன் பேக்ரவுண்ட் எலிமெண்ட்ஸ்மே நல்லா பிக்கப் பண்ணிருக்குது. பட் ஃபுட்டேஜ் செம்மையா ஷேக் ஆகுது. நீங்க ஸ்லைட்டா வாக் பண்ணா கூட பயங்கரமா வாபிள் ஆகுதுங்க. ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு MediaTekல ஒரு 6 nanometer ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சிஸ் 2.4 GHz. இது கூட LPDDR4X RAM and UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. சோ அத பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்மார்ட் போன் டெய்லி யூஸ் பண்றதுக்கான ஒரு சாதாரண போன் தான். டெக்ஸ்ட் பண்றது, ரீட் பண்றது, எடிட்டிங் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்க பாத்துக்கலாங்க. and நீங்க எல்லா ஹை எண்ட் கேம்ஸ்மே தாராளமா விளையாடலாம். பட் இப்போ இந்த கார் ரேஸ் கேமை பாருங்களேன், அங்கங்க ஃப்ரேம் லைட்டா ஸ்கிப் பண்ணுது உங்களுக்கு தெரியுதா? விளையாடும் பொழுது ஒரு ரப்பரிஷ் ஃபீல் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஹீட் மேனேஜ்மெண்ட் ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. நீங்க கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, கேம் விளையாடாலும் சரி, சுத்தமா ஹீட்டே ஆகாதுங்க. ஆக்சுவலா போனோட பவரே கொஞ்சம் கம்மி தான், அதனால அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைடு மவுண்டடா வருது, அதனால நான் அதை பத்தி சொல்லவே தேவையில்ல. செம்ம ஃபாஸ்ட்ங்க, கையை வச்சு அடுத்த வினாடி ஓபன் ஆயிடும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 கூட Origin OS 6 ஓட வருது. ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஸ்மூத்தா இருக்குது. அனிமேஷன்ஸ் நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, வால்பேப்பர்ஸ், தீம்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க. பட் கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க. யூ கேன் see themes, Vivo Store, Game Center and Vivo T5 ல ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்குது. எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே இல்லாம நீங்க தாராளமா காலை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா Vivo phones மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுமே Vivo Doc Master இருக்குது. இதுல நீங்க PDF எடிட் பண்ணிக்கலாம், நீங்க annotate பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க உங்க PDF ஒரு வேர்ட் ஃபைலாவோ ஒரு பிக்சராவோ கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ங்க. அண்ட் கமிங் டு தி நெட்வொர்க், அரௌண்ட் 10 5G பேண்ட்ஸ், Wi-Fi 4 and Bluetooth 5.4 ஓட வருது. சர்ப்ரைசிங்கா FM ரேடியோவும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உங்க ஹெட்போனை சொருகிட்டு ஜாலியா FM ரேடியோ கேட்கலாம். எங்கேயுமே என்ன பிரச்சனைனா FM ரேடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் சிம் ட்ரே ஓபன் பண்ணீங்கன்னா you can see a hybrid tray. இல்ல நீங்க ரெண்டு சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். up to 2 TB வரைக்கும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, Rapidfire Pros and Cons. First Pros 120 Hz superb display, IP65 certified, 3.5 mm audio jack இருக்குது. சூப்பரான பேட்டரி மேனேஜ்மெண்ட், ஃபேன்டாஸ்டிக்கான ஹீட் மேனேஜ்மெண்ட், ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி யூசேஜ்க்கு சூப்பரா இருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர், சூப்பரான ஒரு FM ரேடியோ, 2 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். ஓகே, வாட் ஆர் தி கான்ஸ்? This is almost a plastic phone. Display protection என்னன்னே தெரியல. There is no HDR support. Wi-Fi பேசிக்கா தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ரொம்ப வித்தியாசமா மேல மட்டும் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. 20,000 rupeesக்கு கேமரா பிலோ ஆவரேஜ். சோ ஓவரால் அந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா? இந்த காலகட்டத்துல 20,000 rupeesக்கு நல்லாவே ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல கேம் விளையாடணும், கேமராலாம் சூப்பரா வேணும்னா இந்த ஸ்மார்ட் போனை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இல்ல ஜஸ்ட் பேக்கப்க்கு எனக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், அதுக்கு பேட்டரி ரொம்ப நேரம் நிக்கணும், இல்ல வீட்ல பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் கவனிக்கணும், அது யாராவது எல்டர் பீப்பிள் வீட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த ஸ்மார்ட் போன் நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா யாழு மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Bye from Manoj.